இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 326 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. சுகாதார பிரிவினுடைய அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரண்டாம் கட்டமாக அவர்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நாம் வெளியிடக்கூடிய வீடியோவை பொறுத்தவரையில் பல சகோதரர்களுடைய மனங்களை நோகடிக்கக்கூடிய, நெகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், காசாவிலே நமக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 528 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதிலே 58 நாட்களாக ஒரு சீஸ்ஃபயர், யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருந்தது. 40 நாட்கள் தான் அபிஷியல் யுத்த நிறுத்தமாக இருந்தது. மீதி 18 நாட்கள் பேச்சுவார்த்தைக்குரிய நாட்களாகத்தான் கடந்து கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய நார்த் காசா, வடக்கு காசாவினுடைய பைத்துலாகியா உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய அகோரமான குண்டு தாக்குதல் காரணமாக இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 326 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 17க்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய சுகாதார பிரிவினுடைய அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரண்டாம் கட்டமாக அவர்கள் ரஃபா பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 6 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளை தாண்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 3வது நாள் ஷிஃபா மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் அதிகமான சகோதரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாகி இருந்தார்கள் ஒரே நேரத்தில். அதற்கு பிறகு ஒரே நேரத்தில் அதிகமான அப்பாவிகள் கொல்லப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் தான் 326 இருக்கிறது. காயமடைந்த சகோதரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியவில்லை. அப்பாவிகளை அழிப்பதையே திட்டமிட்ட ஒரு நோக்கமாக செய்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த அநியாயம் முற்றி போய் இருக்கிறது என்பதை உலகமே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இருக்கிறோம். நாம் எல்லாம் நிம்மதியாக நோன்பு பிடிக்கிறோம், நிம்மதியாக உணவு அருந்துகிறோம், நிம்மதியாக குழந்தைகளோடு இருக்கிறோம். நம்முடைய காலம் ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியாக கழியக்கூடிய இந்த தருணத்தில் தான் நம்முடைய அப்பாவி சகோதரர்களுடைய அவலக்குரல் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனிய அரசாங்கம் உலகம் முழுவதும் எங்களுக்காக ஆர்ப்பாட்டத்தில், ஜனநாயக ரீதியாக போராட்டங்களில் களமிறங்குங்கள் என்கிற கருணை அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். நம்மால் அவர்களுக்காக செய்ய முடிந்தது 2 காரியங்கள் தான். ஒன்று, அவர்களுக்காக நாம் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க முடியும். சகோதரர்களே, முடியுமான அத்தனை பேரும் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க முன்வாருங்கள். இரண்டாவதாக, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் அவர்களுக்காக 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி கெஞ்சி கேட்டு கோரிக்கை வைத்து, இறைவா அந்த மக்களை நீ மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்ப முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும், அவர்களுக்காக கையேந்த முடியும். நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, அத்தனை பேரிடத்திலும் தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிற அதே நேரம் உடனடியாக அனைத்து பள்ளிவாசல்களிலும், பள்ளிவாசல் இமாம்களே, பள்ளிவாசல் தலைவர்களே, உலமா சபையினுடைய உலமாக்களே, இயக்கங்களுடைய தலைவர்களே, இயக்கங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உலமாக்களே, அத்தனை பேரிடத்திலையுமே நான் வினயமாக முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான், தயவு செய்து இன்றைய மக்ரிபு தொழுகையில் இருந்தாவது குனூத்துன் நாசிலாவை மீண்டும் ஓத ஆரம்பியுங்கள். அந்த மக்களுக்காக கையேந்த ஆரம்பியுங்கள். அந்த மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்திலே உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள். இதற்காக குனூத்துன் நாசிலாவை 5 நேர தொழுகைகளில் ஓதுவதற்கு முன்வர வேண்டும். அனைத்து இயக்கங்களும், அனைத்து கொள்கை சார்ந்தவர்களும், அனைத்து முஸ்லீம்களும் இதற்காக திரள வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். சகோதரர்களே, குனூத்துன் நாசிலா என்றால் என்ன,
அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஆதாரபூர்வமான ஒரு வீடியோவை நம்முடைய ரஸ்மின் அப்டேட் மற்றும் ரஸ்மின் நியூஸ் ஆகிய 2 சேனல்களையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். மீண்டும் அதே வீடியோ நம்முடைய Facebook உள்ளிட்ட எல்லா தளங்களிலையும் வெளியிடுறோம். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜகாத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 14 வீடுகளை அமைக்க வேண்டியிருக்குது. அவங்களுக்கான காணிகளை இடங்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குது. அவர்களுக்கான அந்த முனைப்பை நம்ம செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற போது கண்டிப்பாக 14 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் நிம்மதி பெருமூச்சோடு அவருடைய வாழ்க்கையை கழிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலே நம்ம நிறைய ஜகாத்து தான தர்மங்களை செய்வீங்க. இந்த முறை இந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களுடைய ஒரு பகுதிகளை ஒதுக்குங்கள். அந்த மக்களுக்கு ஒதுக்குவது மார்க்க ரீதியாக கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தை பற்றி சொல்கிற போது அதிலே ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற, இப்படி இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாரி வழங்க முடியும். அதே போன்று இந்த அக்கவுண்ட்டுக்கு சில நாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியலை என்று சொல்லக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி இந்த நட்பணியில் இணைந்து கொள்ள முடியும் என்கிற விளக்கங்களை உங்களுக்கு விரிவாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம். முன்னால் தெரிகிறது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம், அதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காக கரம் கொடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ளுங்கள். அப்பாவிகளுடைய அவலக்குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய குழந்தை நம்முடைய மடியிலே தவழ்கிறது. உங்களுடைய மனைவி உங்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களோடு அன்பாக பண்பாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. கொல்லப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். பல பேருடைய உடல்களை பாத்திரங்களில் அள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே சொல்ல முடியாத அளவுக்குண்டான அநியாயங்களும் அக்கிரமங்களும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ முகுல் இபாதா, இபாதத்துக்களிலேயே தலை துஆ தான், பிரார்த்தனை தான் என்றார்கள். எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அதில் கூட நாம் கஞ்சர்களாக இருந்து விடக்கூடாது. அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். சகோதரர்களே, இந்த வினயமான கோரிக்கையை உங்களிடம் முன்வைத்துக் கொள்கிறேன். 326 அப்பாவி உயிர்கள் நம்மை விட்டு நீங்கி இருக்கின்றன. நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு ஏக இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவர்களை அத்தனை பேரும் கைவிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் முடிந்தது அவர்களுக்காக கையேந்துவது மாத்திரம்தான். எனவே இறைவனிடத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக இருகரம் ஏந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், குனூத்து நாசிலாவை ஓதுங்கள், ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க முன்வாருங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறேன். இது தொடர்பான மேலதிக செய்திகளை நம்முடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களில் முழுமையாக ஆதாரபூர்வமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக வீடியோக்கள் விவரங்களை நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய டெலிகிராம் சேனல்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுக்காக கையேந்துவோம். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையட்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.